பின் ஒரு குவளையினுள் 200 மில்லிலிட்டர் தூய நீரை எடுக்கவும். பின் மற்ற குவளையினுள் 25-50 கிராம் உப்பு கரைத்து 200 மில்லிலிட்டர் உப்பு நீரை எடுக்கவும். மற்ற குவளையினுள் 25-50 கிராம் உப்பு கரைத்து 200 மில்லிலிட்டர் உப்பு நீரை எடுக்கவும். சமனுரையுள்ள 2 முட்டைகளையும் சுத்தமான நீருள்ள குவளையிலும் மற்றையதை உப்பு நீர் கொண்ட குவளையிலும் இடுக. சமனுரையுள்ள 2 முட்டைகளையும் சுத்தமான நீருள்ள குவளையிலும் மற்றையதை உப்பு நீர் கொண்ட குவளையிலும் இடுக. தூய நீரினுள் இடப்பட்ட முட்டை குவளையின் அடிப்பகுதியில் காணப்பட்டது. சரி மாணவர்களே, நாங்கள் இதுவரையும் நீரில் மிதக்கும் தன்மையை பரிசோதனை செய்திருக்கின்றோம். இதில் நாங்கள் பார்க்கின்ற போது உப்பு நீரில் என்ன நடக்குதாம், உப்பு நீரில் அடர்த்தி மிக அதிகமாக இருக்கிறதால, உப்பு நீரில் என்ன இருக்குதாம், அடர்த்தி மிக அதிகமாக இருக்கிறதால இந்த முட்டை மிதக்கிறது. உப்பு நீரில் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால இந்த முட்டை மிதக்கிறது. அதே போல் தூய நீரில் அடர்த்தி குறைவாக இருக்கிறதால முட்டை என்ன செய்யுது, தாழ்கின்றது. தூய நீரில் அடர்த்தி குறைவாக இருக்கிறதால முட்டை நீருக்கு அடியில் இருக்கிறது. உப்பு நீரில் என்ன செய்தால் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதால முட்டை மிதக்கிறது. இதிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் என்னென்னு சொன்னால், இந்த கடலில் அந்த குளிக்க செல்கிற மாணவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், நாங்கள் மிதக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். நீரில் அதன் மிதக்கிற தன்மை என்ன செய்யும், நாங்கள் தாழ்கின்ற போது நன்னீரில் நாங்கள் வேலைக்கு மூழ்கி இறந்துடுவோம். என்ன பிள்ளைகள், அதனால் உப்பு நீரில் அது என்ன செய்யும், அவங்களை மிதக்க வைக்கிற தன்மை கூடவாக இருக்கும். இதுதான் பிள்ளைகள் தண்ணீரின் தன்மை என்று நாங்கள் அவதானிச்சுக்கிறோம். நீரின் தன்மை, மிதக்கிற தன்மை எங்கே நிற்குது, தாழ்கின்ற தன்மை எங்கே இருக்குன்றது பார்த்துக்கின்றோம். இதில் உப்பு நீரில் என்ன செய்தால் மிதக்கின்ற தன்மை கூடவாக இருக்கின்றது. தூய நீரில் அதாவது நன்னீரில் தாழ்கின்ற தன்மை காணப்படுகிறது. சரி மாணவர்களே.